ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு ஒரு பிரேவ் ப்ரௌசர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறது சம்மந்தமாக பார்ப்போம். அதாவது இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரை விட வந்து ஒரு பெட்டரான ப்ரௌசர் தான் வந்து இந்த பிரேவ் ப்ரௌசர்னு சொல்லுவோம். நீங்கள் பிரேவ் ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அந்த உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போய் பிரேவ் ப்ரௌசர்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அதோடைய டீட்டெயில் வரும், ஆப்போட டீட்டெயில் வரும். இந்த பிரேவ் ப்ரௌசரில் நீங்கள் இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 50 மில்லியன் பேருக்கிட்ட வந்து இந்த பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கூகுள் க்ரோமுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரௌசர் தான் வந்து இந்த பிரேவ் ப்ரௌசர். இந்த பிரேவ் ப்ரௌசர் ஊடாக நீங்கள் ஃப்ரீயான ஒரு பேட் டோக்கனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பேட் டோக்கன் வந்து ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்தில் இந்த பேட் டோக்கன் மிக குறைவான ப்ரைஸில் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு $1 $2 வந்து ஒரு பேட் டோக்கன் போகுது. நீங்கள் சராசரியாக வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 அல்லது 3 டோக்கன் வந்து நீங்கள் பேட் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் வந்து இந்த பேட் டோக்கனை வந்து நான் ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து நான் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த பிரேவ் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறதோடாக. அதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்த உடனே இதுதான் அதில் பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகினது அப்புறம் உங்களுக்கு காட்டும். இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண வேணும். கண்டினியூ பண்ணிங்கள்னு சொன்னால் அது என்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ப்ரீவியஸி ப்ரொடெக்ஷன் சம்மந்தமான டீட்டெயில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டாக வந்து காட்டும். அடுத்தது செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ன மாதிரி பேட்டரியை சேவ் பண்ணும், இந்த அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி இந்த விஷயங்கள் வந்து இவங்க பிரேவ் ப்ரௌசர் இது வந்து காட்டப்படும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வெப்சைட் மற்ற ப்ரௌசரை விட ஃபாஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுற விஷயங்கள் வந்து இந்த பிரேவ், அதாவது மற்ற ப்ரௌசர் விட வந்து இது 8x வந்து ஃபாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னு சொன்னால் இது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இது வந்து வார ஆட்டுகளை வந்து பிளாக் பண்ணும். எந்தவித ஆட்டும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஆகவே வந்து உங்களுக்கு மற்ற ப்ரௌசரை விட இது வந்து ஒரு ஸ்பீடாக இருக்கும். அடுத்தது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் இந்த பிரேவ் ப்ரௌசர் ஊடாக வந்து உங்களுடைய டேட்டா வந்து மிக குறைஞ்ச அளவில் வந்து தான் பாவிக்கப்படும். நிறைய டேட்டா வந்து சேவ் பண்ணப்படும். நீங்கள் இதை கண்டினியூவாக பாவிக்கப்பட ஒவ்வொரு டேட்டா வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சேவ் ஆகி கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து வரும். ரைட், ஓகே. இதுதான் டீட்டெயிலில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலதிகமாக இந்த இதில் வந்து நீங்கள் பிரேவ் ப்ரௌசரை பயன்படுத்தி நீங்கள் பேட் டோக்கனை வந்து ஏர்ன் பண்ண போனீங்கள் என்று சொன்னால் இதில் வந்து இந்த கிளிக் பண்ண வேணும். இதில் இருக்கிற அதாவது முக்கோண குறியீட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் வரும். இதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் வந்து ஆட் வந்து ஆஃபில் வந்து இருக்குது. இந்த ஆட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ண வேணும். பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த பிரேவ் வந்து சில ஆட்டுகளை தருவாங்க. அந்த ஆட்களை பார்க்குறதூடாக உங்களுக்கு வந்து இந்த பேட் டோக்கன் சொல்லி உண்டு. அந்த பேட் டோக்கனை நீங்கள் கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பேட் டோக்கன் சம்பந்தமான டீட்டெயில் வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதில் வந்து காயின் மார்க்கெட் கேபிட்டலாக இருக்கலாம் அல்லது காயின் ஜிக்கோவாக இருக்கலாம். அதில் போய் நீங்கள் வந்து தேடி என்ன மாதிரி அந்த பேட் டோக்கன் என்றால் என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன மாதிரியான ப்ரைஸுகள் போகுதுன்ற விஷயங்களை வந்து நீங்கள் தேடிக்கொள்ளலாம். காயின் மார்க்கெட் கேபிட்டலில் போய் நீங்கள் அந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கள் என்றால் காயின் மார்க்கெட் கேபிட்டல் வரும். காயின் மார்க்கெட் கேபிட்டலை கிளிக் பண்ணிங்கள் என்று சொன்னால் இதில் டீட்டெயில் வரும். அந்த காயின் மார்க்கெட் கேபிட்டலுடைய வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் பேட் டோக்கன் சம்மந்தமான டீட்டெயில் தேடி பார்க்கலாம். எவ்வளோ கரண்ட் ப்ரைஸாக போய்கொண்டிருக்கண்டு இந்த பேசிக் அட்டெண்டன்ஸ் டோக்கன் சொல்லுவாங்க. இதில் மெயின் ஃபங்க்ஷனை வந்து இவங்க ப்ரௌசர் இந்த பேட் டோக்கன் வந்து $0.5 இப்போ போய்கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் இது வந்து நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு $1.5 வரைக்கும் $2 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டோக்கன். இப்போ வந்து $0.5 போயிருக்கு. நான் வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து நான் ஒரு 40 டோக்கனுக்கிட்ட வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். பெரும்பாலும் நான் இந்த லேப்டாப்லேயும் அடுத்தது வேறு டெஸ்க்டாப் அடுத்தது மொபைல் ஃபோன் இந்த எல்லாத்துலேயும் வந்து இந்த பிரேவ் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆகவே நீங்கள் ஒரு எத்தனை டிவைஸில் நீங்கள் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஆஃபீஸ் கம்ப்யூட்டராக இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் பாவிக்கக்குள்ள இந்த
பேட் டோக்கனை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் $1.6 வரைக்கும் இந்த டோக்கன் போனது. நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு மாதம் ஒரு 3-4 டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதே நேரம் ஒரு 2-3 மெஷினில் வந்து நீங்கள் பாவிப்பீங்களா இருந்தால் அது வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா இல்லை தங்கச்சி அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குரிய வேறு அண்ணா அவங்களுடைய கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் அவங்களுக்கு இந்த ப்ரௌசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதோடாக இதில் வந்து நீங்கள் அவங்கள ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேலட்டுக்கு ஃப்யூச்சரில் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பேட்டோ ப்ரௌசர், இந்த பிரேவ் ப்ரௌசர் விஷயம் வந்து இவ்வளவு தான். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யுவர் பேலட் இது 0 பேலன்ஸ் சொல்லி நான் இப்போ நியூவாக வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டபடியாக ஒரு நியூ மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டபடியாக இப்போ 0 பேலன்ஸ் வந்து காட்டுது. நீங்கள் டெய்லி வந்து ஆட் வந்து பார்க்க உங்களுக்கு இந்த பேட்டர் அமௌண்ட் வந்து மாறிக்கொண்டு வரும். அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த வெரிஃபை வேலட்ன்ற விஷயத்துக்கு போய் நீங்கள் இந்த வேலட்டை வந்து வெரி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வெரி பண்ண முதல் உங்களுக்கு மினிமம் வந்து 50 டோக்கன் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள வேணும். ஏர்ன் பண்ண பிறகு நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் கண்டினியூ டு லாக்இன் கொடுத்து அதுக்கூடாக வந்து கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த விஷயம். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு டோக்கன் வந்து இருக்குன்றதை இந்த பேலட் அப்கோல்ட்ன்ற ஒரு பேலட் ஒன்று இருக்குது. இந்த அப்கோல்ட் பேலட்டுக்குரிய டோக்கனில் வந்து உங்களோட ஏர்ன் பண்ணுற டோக்கனால் இங்கே போய் சேவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரேவ் ப்ரௌசர் சம்பந்தமான டீட்டெயிலை. முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய மெஷினில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட மெஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் மெஷினாக இருக்கலாம், அல்லது பர்சனல் மெஷினாக இருக்கலாம், அல்லது மொபைல் ஃபோனாக இருக்கலாம். எந்த இதுலேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமை நீங்கள் பார் ஆட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் 2-3 பெரும்பாலும் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 ஆட் தான் பெறும். அந்த ஆட்டுகளை பாவிக்கிறோடாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.